இது வெள்ளாம்பொடி மீனுங்க. இங்கே இருங்க, நல்லா கழுவி அலசி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வறுக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்துக்குவோம். சும்மா 2 வறுக்கிறதுக்கு. இது கொஞ்சோண்டு குழம்புக்கு. இங்கே இருங்க, எண்ணெய் சட்டியில், மண் சட்டியில் சமைக்கிறோம். இப்போ வெந்தயம் மண் சட்டியில் சமைச்சா டேஸ்ட்டாக இருக்குங்க. வெந்தயம் வெடித்தோன்னே வெங்காயம், கருவேப்பிலை, வெங்காயங்க. பச்சை மிளகாங்க. நல்லா இப்போ இது புளி தண்ணி ஊற்றி கலக்கியாச்சா, மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் போட்டு கலக்கியாச்சா. நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு மீன் போடணும். நல்லா சுண்டணும். என்னம்மா பண்ணுறீங்க? மீன் குழம்பு வைக்கிறேன்ப்பா. மீனா? இன்னைக்கு ஒரு பொடி தான் வாங்க. இங்கே இருக்கிறது என்னம்மா? குழம்பு கொதிச்சு விட்டுருக்கு. ஓகேம்மா, டேஸ்ட் பண்ணி பார்க்கவாம்மா? இருப்பா, மீன் போடலை. ஓகேம்மா. நல்லா கொதிச்சிட்டாங்க. இந்த ஸ்டேஜில் தாங்க மீனை போடணும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்து இறக்க வேண்டியது. அருமையான மீன் குழம்பாக இருக்குது. அது சட்டியில் வச்சு சாப்பிட்றது செம்ம டேஸ்ட். நல்லா கொதிக்கட்டுங்க. மீன் குழம்பு ரெடிங்க. நல்லா கொதிச்சிட்டா இப்போ நிப்பாட்டிடலாம் அடுப்பை. மூடி வச்சுருவோம். ஒரு சொட்டு புளிங்க. சும்மா ஒரு சொட்டு. மஞ்சள், மிளகாத்தூள், சால்ட்டு போடணும்.
சால்ட்டு. இப்போ பாருங்க தோசைக்கல்ல வறுவல். எண்ணெய் சட்டியில் போடலாம், ஆனால் தோசைக்கல்ல போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கல்ல வறுக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், முறுவலாக இருக்கும். கருவேப்பிலை போட்டு வேகட்டுங்க. சரிங்க, திரட்டி விட்டுருங்க. வெல்லம் பொடின்னு சொன்னாங்க அந்த மீன் பேர். நல்லாயிருக்கும், ஏன்னா வறுவல் சூப்பராக இருக்கும். வேகட்டுங்க. வறுவலை பாருங்கள், வறுவல் ரெடி ஆகிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சூப்பராக மீன் குழம்பு வச்சுருக்காங்க. எப்படி மின்னுது பார்த்தீங்களா? இந்த இந்த மீன் பேர் வல்லாம்பொடி சொல்லுவாங்க. வல்லாம்பொடி மீன் எப்படி தகன்னு மின்னுது பார்த்தீங்களா? குழம்பு பார்த்தாலே சாப்பிடணும் போல தோணுது. இங்கே பாருங்க, வல்லாம்பொடி மீன் வறுவல் தோசைகளில் வறுத்துருக்காங்கங்க எங்கள் அம்மா. பார்த்தாலே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது, சாப்பிடணும் போல தோணுதுங்க. இங்கே பார்த்தா நம்ம சுட சுட சாதம். எங்கள் சமையல், வீட்டு சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டை தட்டி விடுங்க. பாய். அவ்வளோதாங்க எங்கள் வீட்டு சமையல். மீன் குழம்பு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லாயிருக்கா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? கமெண்டில் சொல்லுங்கள், எப்படி பண்ணுறோங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பாய்ங்க, பாய்.